வணக்கம் விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான். ஸோ எப்போதும் சொல்கிறதான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோட ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் இருக்கும், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் இருக்கும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி கும்பராசி வந்து எப்படி இருக்கணும் போது உங்களது ராசி அதிபதி ராசியிலே இருக்கிறார். ஸோ அவர் வந்து ராகுடைய சாதத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் சின்ன சின்ன சோம்பேறித்தனங்கள் அலுப்புகள் இதெல்லாமே இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து சனி ராசியில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியான குரு 2-11ஆம் அதிபதி குரு வந்து 3ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை, குருவும் சுக்கிரனும் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான வளர்ச்சியும் பெரும் பணத்தையும் அள்ளி கொடுத்துருங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கிறது. ஸோ ராசியிலே இருந்தாலும் அது வந்து ஒரு சின்ன ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தினாலும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், தொழிலில் வந்து நல்ல வெற்றியை தருவதற்கான புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வளர்ச்சிகளும் நல்ல லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது தந்தை தாயார் மூலியமாக ஒரு பெரும் பணம், வண்டி வாகனங்களால் ஒரு நல்ல லாபங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சில பேர் ஒரு நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ சொத்துக்கள், வண்டி வாகனம் வாங்குறதுனால ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன், ஸோ 5, 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்குது. ஸோ குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து 5க்கு 11 வந்து அந்த புதன் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். அவர்கள் புதிய வாகனங்கள், வண்டி வாகனங்கள், சொத்துக்கள் எல்லாம் அவங்க வாங்குறதுக்கெல்லாம் ஆன விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன், ஸோ 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து சின்ன அலைச்சல் வாரத்தின் முற்பகுதியில் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி சூரியன் 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு பெரிய வெற்றிக்கான விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். சின்ன கலகங்கள் அங்கங்கே பின்னாடி பேசுகிறது இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லது. 8ல் உள்ள கேதுவில் புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அது வந்து என்னென்னா புதன் வந்து இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த கிசுகிசுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், புரளி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயம், நல்ல லாபங்களையும் மல்லி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் 9ல் வந்து கேது இருந்து அது வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது அவங்களுக்குள்ளே கொஞ்சம் சின்னதாக குழப்பமாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து தந்தை சார்ந்த விஷயம் கொஞ்சம் சின்னதாக வைத்தியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அப்பா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அது அந்த மாதிரி விஷயங்கள் 8ல் வந்து ஒரு கிரகம் கேது இருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயம் செலவுகள் வைக்கும். ஸோ அது மட்டும் பார்க்கணும். உடல்நிலை அது வந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி சுக்கிரன் நல்ல ஒரு லட்சியம், நல்ல விஷயம் கொடுவார். தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொழில் உங்களை தேடி வரும். அதனால் நல்ல வளர்ச்சி, நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் லாபம் 11ஆம் அதிபதி லாபாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் நல்ல வளர்ச்சி, நல்ல பெரிய வெற்றி, பெரிய லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள், நண்பர்களால் நல்ல லாபங்கள், மூத்த சகோதரர் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும்? கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 2ல் இருக்கிறது பெரிய வளர்ச்சியும் பெரிய லாபங்களையும் அளித்தரும். ஸோ சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக, நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, டேப் பண்ணுறது மாதிரி விஷயங்களும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்.
கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சிகள் வாரத்தின் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருந்தாலும் வாரத்தின் பிற்பகுதியிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் தான். கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கணும் போது செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் புதிய ஒப்பந்தங்கள் தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது ராகு. ஸோ ராகுவை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படின்போது உங்களுக்கு வந்து ராகு 2லிருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் சின்ன சின்ன கலகங்கள் தேவையில்லாத ஒரு மற்றவங்கள்ட்ட வந்து புரளி பேசுகிறது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ மற்றவர்களையும் நம்பாதீங்க, பின்னாடி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம வாழ்க்கை நடத்த பார்க்கணும். சில பேருக்கு சந்தேகங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கணும் போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கிறார். ஸோ இது வந்து 2, 3 ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை வேறு இருக்குன்னா பெரும் பணம் வருவதற்கான புதிய ஒப்பந்தங்கள் பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. குரு வந்து பெருத்த லாபங்களை எழுதிடுவார். நீங்கள் நினச்சதை விட ஒரு பெரிய அமௌண்ட் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும், சனி உங்களுக்கு ராசியிலேருந்து ராகுடைய சாத பெரும் பணம் பெரிய வளர்ச்சி நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் அற்புதமாக நடக்குதுங்க. ஸோ இந்த தசாபுத்தியில் ஒரு பெரிய பணம் இந்த டைமில் கொஞ்சம் சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும், புதன் வந்து 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறது அவங்க வளர்ச்சியை பார்த்து நம்ம கண்டிப்பாக சந்தோஷப்படுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கும் எப்படி இருக்கும். ஸோ கேது வந்து 8ல் இருந்த சந்திரோடைய சாரத்தில் இருக்கும்போது லோன்கள் ஏதாச்சும் வந்து போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ லோன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா வந்து அது சின்ன மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். கடன்கள் அதிகமாக வாங்காமல் இருக்கிறத கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா அதீதமான கடன்கள் வாங்கும்போது அந்த கேது வந்து உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையில் வந்து சின்ன சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிரன் வந்து 2ல் உச்சமாக இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். 4, 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாங்கினவங்களும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெண் பார்ப்பது இல்லை மாப்பிள்ளை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாகவும் திருமணத்திற்காக பார்க்குறது வந்து நடக்கிற டிலே. ஸோ இதனால் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 18, 19 வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் வேறு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா படிச்சிட்டோம். ஸோ நல்லா படிச்சிட்டோம், நல்ல ஓரளவுக்கு வந்து வேலையில் இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பளத்தில் எல்லாருமே ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே ஒரு நல்ல லெவலில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்போது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப பெருசாகி போச்சுங்க. அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து பூ பெய்தவன்னு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லுவாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு திருமணத்துக்கான பொண்ணு இருக்கா, ஸோ அதனால் வந்து பாருங்கள். பட் இன்றைக்கி வந்து அது அநாகரிகமான விஷயந்தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லணும்னு அவசியம், அது ஒரு உடல் மாற்றத்தை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மேட்ரிமோனியில் சைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவோ நம்ம டீட்டெயில்ஸோ கொடுத்துறோம். ஸோ டீட்டெயிலை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு பார்த்துக்கிட்டே வராங்க. பட் இவங்க பார்க்குறதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி காலம் கடந்து நான் இன்றைக்கி நிறைய மேட்ரிமோனி சைட்டில் வந்து என்னோடய பர்சனல் எங்களுடைய குடும்பத்துக்காக பார்க்கும்போது மேட்ரிமோனி சைட்டில் வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்த்தா 27, 28, 29ன்னு சொல்லிட்டு அந்த வயது அதிகமாக போயிட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து அந்த மேட்ரிமோனி சைட்டில் போய் பார்க்கும்போதே உடனே வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ எந்த கம்பெனியில் இருக்கார், என்ன வேலையில் இருக்கார் இதுதான் பார்க்குறாங்க. பட் இது பார்க்குறது கரெக்டாக தப்பானா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் லெவலுக்கு பார்க்குறது வந்து நான் தப்புனே சொல்லணும்னா, ஏன்னா ஒரு எய்ம் பிக்குங்கிறது வந்து எல்லோருக்குமே வேண்டியும். ஏன்னா இவங்க ஒரு 25,000 சம்பளம் ஒரு 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து நியாயம். அது வந்து எந்தவித தப்பும் கிடையாது. இன்றைக்கி ஒரு 50,000 சம்பாதிக்கிறதுங்கிறது நியாயமான விஷயம். ஆனால் ஒரு 25,000 சம்பாதிக்கிற பொண்ணு வந்து 1,50,000 ரூபா வந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா இன்றைக்கி ஒரு பெரிய காமெடியான விஷயம். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லேயும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெப்சைட்டில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம். பொண்ணை பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து இதுதான் படிச்சிருக்கா, இது தேவையில்லை ரிஜெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதே தெரியாது, சும்மா ரேண்டமாக போயிட்டு அவங்களும் வந்து தூக்கி போட்டு போகிறனால
காலதாமதம் அதிகமாகி இன்றைக்கி ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா 28 29 வயதாகியும் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெண், அதாவது அவங்க வந்து எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் அத்தாத்தன் தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த பையனும் நானும் ஒரு கிளாஸ்மேட். அப்படி இருக்கும்போது அத்தாத்தன் கூப்பிடுவோம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சும்மா ஸ்ரீ ஸ்டார் மாதிரி அவ்வளோ அழகாக. அவங்க படிப்பு பார்த்திங்கன்னா அப்போயும் நல்ல ஒரு படிப்பு, நல்ல டபுள் டிகிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு குடும்பமும் நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான். ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல வசதியான இருந்தவங்க. அவ்வளோ அழகும் படிப்பறிவும் நல்ல வசதியும் இருந்தவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, எது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியர்ஸு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தும் அவங்க தட்டி கழிச்சிட்டே போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக நாங்கள் வேறு இடத்துல ஸ்கேட்டர் ஆகிட்டோம். ஸோ வேறு இடங்களில் போய் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணோட அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், என்னப்பா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுப்பா, இப்போ தான் ஆச்சுப்பா. நாங்கள் ஏன்னா என்ன எத்தனை வயசு தெரியுங்களா, 50 வயசில் கல்யாணம் ஆச்சு, அது மலேசியாவில் ஆச்சு. யோசிச்சு பாருங்கள், அது கல்யாணமாக 50 வயசுக்கு மேலேன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதுக்கப்புறம் அவங்க என்ன குழந்தை பிறந்து என்ன ஆகுது. ஸோ முதல்ல வந்து காலத்தை செய்ங்கிறத வந்து எல்லோருமே எடுத்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக. ஏன்னா வந்து ஆண்களையும் வந்து பார்த்திங்கன்னா நான் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன், 35 வயசு ஆனால் தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுவரை எனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க. தயவு செய்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகமானதுக்கு காரணமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமதமான திருமணங்கள் எல்லாம் 32, 33, 34, 35 வயசில் வந்து திருமணம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான கல்ச்சர். பாருங்கள், அது மட்டும் போய் விசாரிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டில் என்ன தெரிய போகுது. சில பேர் வந்து ஃபார்மெட்டில் ஒழுங்காக எழுத தெரியாது தெரியுங்களா. சில பேர் வந்து ஏதோ ஒன்று எழுதி விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பேப்பருக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வந்து இதே இருக்காது. ஸோ உடனே ஒரு வித்தின் ஒரு பேப்பரில் தூக்கி போட்டு போகிறவங்களாம் வந்து நிறைய பேர். ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து போய் பேசுங்க. முதல்ல வந்து பேசி பார்த்துட்டு அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ வித்தின் ஒரு வேர்டு வந்து ஒரு கம்பெனி, ஏன்னா வந்து பொண்ணை பார்க்குறவங்க வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா இப்போது முதல்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க, அட்டி ஒரு 4 பேர்ட்டு விசாரிச்சா பார்ப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு பேப்பரில் இந்த கம்பெனிலாம் தேராத கம்பெனி இப்போ அப்படின்னு சொல்லி. இப்போ யாருக்கு தான் நிரந்தர வேலை இருக்குது. எத்தனை பேர் 2 லட்சம் 1.5 லட்சம் வாங்கினவங்களும் அது இன்றைக்கி வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற ஆள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பெண் பார்ப்பவர்களும் சரி மாப்பிள்ளை பார்க்கணும் சரி, முதல்ல வந்து உட்காந்து அழகாக வந்து இது வந்து கரெக்டான குடும்பமாக நம்ம பொண்ணு வாழ்ந்தால் வாழ முடியுமா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க எந்த மாதிரி ஐடியாஸில் இருக்கான்னு முதல்ல ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசி பார்த்து கிளியர் பண்ண முடியாது. ரேண்டமாக வந்து 2 பேருமே செய்கிற தவறுனால் இதனால் வந்து முதிர் கன்னிகளாகவும் முதிர் கண்ணன்களாகவும் நிறைய பேர் வந்து கல்யாணமாக இருக்காங்க. இப்போ வந்து 42 வயசில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்டி என்னோடய பழைய நண்பர் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 அவங்க லேடி. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. காரணம்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல். ஸோ அதனால் முதல்ல வந்து உடனடியாக வந்து காலத்தை செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன ஸோ தேவையில்லாத போட்டது இருக்கிறது. அதே மாதிரி வந்து பிரார்த்தனை. இன்றைக்கி வந்து பிரார்த்தனையோ நம்பிக்கையோ இல்லாமல் ஏதோ ஒரு கமர்ஷியலாக போயிட்டுருக்கீங்க. கமர்ஷியலாக போகாது. முதல்ல வந்து ஃபேமிலி வேல்யூஸ் கொடுங்க. ஃபேமிலி நல்லா இருக்காங்க, இப்போ இது பையன் நல்ல பையனான்னு பாருங்கள். ஸோ பொண்ணு நல்ல பொண்ணாக பாருங்கள். ஸோ அவங்க கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் ஒத்து போதான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு பேப்பர் மேட்ரிமோனி சைட்டை வச்சுட்டு மட்டும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம்.